எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சாரங். ஆரம்பத்திலேயே நான் ஒரு படத்தோட டைரக்டர். படம் வந்துட்டு நவம்பர் 7 ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோம். படத்தோட தியேட்டர் விசிட்டுக்காக இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோம். படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ரொம்ப வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலி கிரௌடு, லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ், லைக் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது தமிழ் சினிமால. லைக் இந்த வெட்டுக்குத்து, லைக் ரத்தம் அதெல்லாம் இல்லாம, லைக் ஒரு ஜெனிவனா படத்துல வில்லன் யாருமே கிடையாது, எல்லாருமே படத்துல நல்லவங்க தான். சோ அப்படி காமெடி லைக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஹர்ஷதோட காமெடி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொமான்ஸ் பிட்வீன் கிஷன் அண்ட் சந்தியா, கிஷன் அம்ரிதா, கிஷன் சிவாத்மிகா, கிஷன் ஹர்ஷத் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. அதுக்காக தான் மெயினா இந்த தியேட்டர் விசிட்ஸ் எல்லாமே வரும். படத்தை எப்படி ரிசப்டிவா இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு. உண்மையிலேயே ஒரு தியேட்டர்லயும் போகும்போது இன்னும் அந்த ரிசப்ஷன் ஏறிட்டு தான் போகுது. எந்த இடத்துலயுமே ஒரு டிப் ஆகுறதோ கீழே குறையறதோ இல்ல. எஸ்பெஷலி பிராட்வே சினிமாஸ். என்னுடைய ஜூனியர் ஆக்சுவலா அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ரொம்ப சப்போர்ட்டிவா இவ்வளோ என்கிட்ட இன்னைக்கு இப்பதான் சொன்னாங்க. நான் மண்டேல இருந்து தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம், நல்லா போகுது படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் இருக்கிற வரைக்கும், நம்ம ரிசப்டிவா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு இன்னுமே நிறைய பேர் லைக் என்கரேஜ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணி இது பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஒன்றும் பேசுவாங்க. ஏதோ வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டாரு. சோ எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு தெரியல. எங்க இருந்து பார்த்தாலும் கண்டிப்பா போய் நம்மளுடைய படத்தை தியேட்டர்ல பாத்துருங்க. ஸோ ஆறாமலே நவம்பர் 7 ரிலீஸ் ஆகி சூப்பரா தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் நாங்க எதிரே பார்க்கல. எங்க டீம் எல்லாருமே ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். அதனாலதான் நம்பித்தலாம் வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க. அமைதியா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நல்லா பேசக்கூடிய பொண்ணுதான், பட் வார்த்தைகள் வராம தத்தளிக்கிறாங்க. படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அழகான ஃபீல் குட்டான டிராமா. அப்படியே நீங்க கோயம்புத்தூர் மழைக்கு எங்கேயாவது டீ கடைக்கு போய் ஒரு டீ குச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நம்ம படம் பாத்தீங்க அப்படின்னா. பட் வந்து அது வெறும் ஒரு ஃபீல் குட், ஒரு லவ்வை தாண்டி இப்ப மேரேஜ்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு மேட்ரிமோனி, அதாவது இப்ப மேரேஜ் பொண்ணு தேடுறதுக்கோ மாப்பிள்ளை தேடுறதுக்கோ நிறைய பேர் இப்ப வந்து மேட்ரிமோனியை தேடி போறாங்கல்ல. அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, மேட்ரிமோனி நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த தமிழ் படங்களையும் வரலன்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து நம்மளுடைய டைரக்டர் அழகா ஒரு மேட்டரா எடுத்து சொல்லியிருக்காரு. சோ பொண்ணு தேடுறவங்க, மாப்பிள்ளை தேடுறவங்க, தன்னுடைய பையனுக்கு பொண்ணு தேடுறவங்க, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு தேடுங்க. அந்த எல்லா தேடுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அதை தாண்டி வந்து கிஷன் வந்து அஜித் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. நான் வந்து சச்சின் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளுடைய படம் பார்க்கலாம். ஒரு ரொமான்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ்னா எங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் அது கண்டிப்பா இருக்கும். சோ கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே எல்லா படங்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சோ எங்களுடைய படங்கள் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். எல்லாருமே இப்ப நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நான் கண்ட கனவா அப்படின்ற மாதிரி தான் எங்க எல்லாருக்கும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா எங்களுக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். ஹீரோ பேசுறாரு. முதல்ல பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ. நீங்க வந்திருக்கு. எங்களால ஆக்சுவலா நம்பவே முடியல. ஒரு 2 நாளா நாங்க வந்து தியேட்டரா போயிட்டு இருக்கோம். நாங்க அந்த ஜோக்கு சிரிப்பாங்களான்னு யோசிச்ச இடத்துல எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. சாரன் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு படம் வந்து இப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரொமான்ஸுங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு 2 பேரும் கத்துக்கிட்டோம் நினைக்கிறேன் ஒரு வாரத்துல. இந்த ரொமான்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா பெரிய நம்பர்ஸ்ல வந்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நிறைய ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் வைஃப் கோயம்புத்தூர் தான். அப்பப்ப நான் வருவேன். நான் ப்ராட்வே நிறைய வந்திருக்கேன். நம்ம வரும்போதுதான் நான் பாட்டுக்கு ஓரமா பாப்கார்ன் வாங்கி உள்ள போய் உட்காந்துருப்பேன். இப்ப நம்ம படத்துக்கு இத்தனை பேர் வராங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு பெரிய பொறுப்பு உங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துடுறோம். நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆடியன்ஸோட பவர், பிரஸோட பவர், பாக்கி எல்லா பவரோட ஸ்ட்ராங்கரா இருந்தா. சோ உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஹாய், நான் இதுல மேகான்ற ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல. அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்குற லவ் எல்லாம் ரொம்ப லைக் பியூரா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸோ we're having a very good day promoting our film. எல்லாரும் கண்டிப்பா spread the word and go watch the film and support us. Thank you so much. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எப்பவுமே சொல்லுவாங்களே கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க.
நாங்க இதுக்கு முன்னாடி வரதுக்கு போயிருந்தோம். சும்மா 2-3 பேர்ட்ட கேட்டு பார்த்தோம், நீங்க படம் பாத்தீங்களான்னு. ஆமா நான் எல்லாருமே பாத்துட்டோம்னு சொன்னாங்க. செம்ம ஹாப்பி நாங்களாம். வாவ் கோயம்புத்தூர்ல இட்டுடா நம்ம படம். எல்லாருமே பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்டா, இல்ல ப்ரோ நிஜமாவே பாத்தீங்க. இல்ல ப்ரோ நான் பாக்கல, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க பாத்துட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா அவங்க அப்படி சொன்னதுதான் எங்களுக்கு கஷ்டமாவே இருக்கு. பட் எல்லாருமே பாக்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ ஹாப்பி தான். அதுவும் சொல்லி எஸ் சார் நம்ம ஃபர்ஸ்ட் படம் இப்ப இருக்கிற புதுமுக இயக்குனர் வந்து லவ் வந்து கையில ரொம்ப யோசிக்கிறாங்க. கௌதம் சார் ஒர்க் பண்ணி வந்தனால அந்த தைரியம் இல்ல அப்படி இல்ல, ஜென்ரலாவே அந்த ஒரு ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த அலைப்பாயுதே இந்த படம் எல்லாம் பார்த்துதான் நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம். சோ அந்த ஜானர் அப்படியே ஸ்லோவா அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அதை பத்தி பேச்சு மூச்சே கிடையாது. சோ அதை நம்ம லைட்டா கிண்டி எடுக்கலாம் திரும்பவும், லைக் அந்த ஒரு ஜானர் திரும்ப எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொமான்ஸ் ஃபிலிமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணேன். இந்த இன்னொரு அதுவும் ரொமான்ஸ் ஃபிலிம் தான், இப்போ இதுவும் ரொமான்ஸ் ஃபிலிம் தான். இது எடுத்து பண்ணுன்றது ரொம்ப கான்சியஸா நான் எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா அந்த வாய்ஸ் ரொமான்ஸ் ஃபிலிம்ஸுக்கான இருக்கிற வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதை மேபி நம்ம எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வர படங்கள், நான் பண்ற படங்கள் எல்லாத்துக்குமே ரொமான்ஸ் வந்துட்டு ஒரு மெயின் சென்டரா இருக்கும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஃபுல்லாவே ரொமான்ஸ் தான். உண்மையாலே எல்லாம் எங்க போனாலும் ரொமான்ஸ் தான். செட்லயே கூட அப்படிதான் இருந்தாரு. உண்மையிலேயே ரொமான்ஸ் யாருன்னு மக்களுக்கு தெரியும். சரி சரி பேரு சொன்னா போதும். பேரை நான் சொல்லட்டும். நீங்க பண்ணதே போதுங்க. மிகப்பெரிய ஒரு நடிகருடைய பாரம் தேவை சார். அப்பா படம் அப்பா பார்த்துட்டு சொன்னா இல்லைங்க, அப்பா ஆக்சுவலா பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த ஃபைனலா அந்த டைரக்டர் கார்டு எல்லாம் வரும்போது உண்மையிலேயே அழுதுட்டாங்க. அழுதும் போது எனக்கே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு. ஏன்னா எல்லா அப்பாவுக்குமே ஒரு கனவா இருக்கும். லைக் அவன் பையன் வந்துட்டு ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல அவங்க கார்டு வரும்போது கை தட்டுறாங்க. கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கைத்தட்டல் எல்லா படத்துக்கும் நடக்குமான்னு தெரியல. இந்த படத்துக்கு நடந்த போது உண்மையிலேயே அவங்க பயங்கரமா அழுதுட்டு அப்படியே அங்கேயே அந்த சீட்லயே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க. லைஃப்ல நிறைய மெமரிஸோ மொமெண்ட்ஸோ நம்ம லைஃப்ல நம்ம எப்பவுமே கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு மெமரி தான் அது. அப்பா இன்னைக்கு வரைக்குமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணி என்னென்ன பண்ணும் இந்த படத்துக்கு, என்னென்ன இந்த படத்தை அவங்க நிறைய இடங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஊருக்கெல்லாம் போன் அடிச்சு, "ஏய் பையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் இப்போ டிக்கெட் புக் பண்ணி தரேன், போய் பாக்குறேன்" அப்படின்னு சொல்லி அதாம்ல வர்கீஸ். சமீப காலமா வந்து தமிழ் சினிமா வந்து கடம்புரண்டு அருவாபுத் அந்த மாதிரி தலைமுறை வெளியே காலம் இது எப்படி இந்த துணிச்சல் இல்ல சார். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். சரி இது எப்படி பண்றது, இல்ல ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு ப்ரொடியூசர்ட்ட போனோம் ரொமான்ஸ் ஃபிலிம்னா வேண்டாம் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணலாம்னு சொல்றாங்கன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ரொமான்ஸ் ஃபிலிம்னா பொதுவா எல்லாமே ஃபுல்லா படம் ஸ்லோவா இருக்கும், படம் ட்ரையா இருக்கும், காமெடி எதுவும் இருக்காது அப்படின்னு. அதுதான் இந்த படத்தை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி பேக்கேஜ் பண்ணும். இந்த படத்தை பக்காவா பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ணும். இப்ப என்னோட டீம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. லைக் லெட் இட் பி எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, லைக் அவரோட இன்வால்மெண்ட்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த படம் எங்கேயுமே லேகா இருக்கக்கூடாது, படம் ஸ்லோவா இருக்குன்னு யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் சித்து அழகான சாங்ஸ் கொடுத்திருக்காரு, படத்தை டிரைவ் பண்ணிட்டு போற சாங்ஸ். அது மட்டும் இல்லாம டிஓபி கௌதம் ராஜேந்திரன் சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னோட டெக்னிக்கல் டீமும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா. படம் பார்த்து சொன்னதா சொல்லிட்டு வச்சிருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் எந்த அளவுக்கு படத்துக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு? இல்ல சார், எஸ்டிஆரோட வாய்ஸை தாண்டி எஸ்டிஆர் சாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு எவ்வளவு பெருசுன்னு நான் சொல்லிடுறேன். சும்மா வந்து படம் பார்த்துட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளவு இன்வால்வ்டா இருந்து இந்த பசங்களுக்காக இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் ரிலீஸ் வரைக்கும் எங்க கூட இருந்து நான் ஒரு ட்வீட் போட்டு லைக் இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அது உண்மையிலேயே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார், இந்தியன் பிலிம்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி. அவர் இந்த படத்துக்காக வந்து இவ்வளவு இறங்கி கான்ட்ரிபியூட் பண்றதுன்றது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். லைக் ஏன்னா காசு இல்ல இந்த நான் வாய்ஸ் ஓவர் பண்ணதுக்கு, இதெல்லாம் நாங்க காசு கூட கொடுக்கறதுக்கு இல்ல, ஜெனியூனா வந்துட்டு நான் உங்களுக்காக பண்றேன்டா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணி பேசி இது மாதிரி படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட அம்மா அப்பாவை பார்க்க வச்சாரு, படம் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வச்சு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு. லைஃப் லாங் நான் அவருக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஹீரோ வந்து போடாம அதாவது என்னன்னா இண்டஸ்ட்ரியா ஒரு நம்பர்ஸ் இருக்கு சார். இப்போ இதே படத்தை நான் வேற ஒரு ஆக்டரோட பண்ணும்போது அதோட நம்பர்ஸ் பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட அதுவே ஒரு நம்பர்ஸ் ஆகும்போது போடுற காசு வர காசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது மேட்ச் டேலி ஆக மாட்டேங்குது. சோ
இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு பண்ணி இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா இன்னைக்கு டேட்டுக்கு ப்ரொடியூசருக்கு வந்திருக்கு சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடிடியும் சேட்டலைட் ரைட்ஸும் செல்லா இருக்கு, மியூசிக் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப தியேட்டருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 days கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல நம்மளால முடிக்க முடியாது தான் சார். அதனாலதான் ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படின்னு. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரே விஷயம் என்னன்னா இந்த படம் ப்ரொடியூசருக்கு எந்த வகையில லாஸ் ஆயிடக்கூடாது. ₹1 ப்ராஃபிட்டா இருந்தாலும் அது ₹1 ப்ராஃபிட் ஆயிருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கான்சியஸா எடுத்து எல்லாருமே இவரெல்லாம் வாங்குற சம்பளத்தோட கம்மியா தான் வாங்கி பண்ணிருக்காரு. அவரும் வாங்குற சம்பளத்தோட நம்மளுமே வாங்கல சார். பொய் சொல்றேன் சார். எல்லாருமே கம்மி சம்பளத்துக்காக வேலை பார்த்திருக்கோம். ஒரே விஷயம் என்னன்னா இந்த படம் போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி. படத்துடைய பணிபுரிந்த அனுபவம். நானா சார்? ஆமா. பணிபுரிந்த அனுபவம் அனுபவம் ரொம்ப வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிற ஒரு நாட்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க எனக்கு டிராகன் படம் ஷூட். கேரியரே மாறி போச்சு. தேங்க்யூ சார். டிராகன் படம் ஷூட் போகும்போதே நம்ம படம் ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். பேரலா போய்கிட்டு இருந்தது. சோ அப்படின்னு பார்க்கும்போது டிராகன் எடுத்து அதுக்கப்புறம் டிராகன் ரிலீஸ் ஆகி ஒரு 6 months ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நாங்க இந்த படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷூட் பண்ணி அது ஒரு பக்காவா ஒரு பேக்கேஜா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு டைம் ஆச்சு. சோ இவங்க எல்லாரும் மூஞ்சி ஒரு 1.5 வருஷமா பார்த்து உண்மையாலே ஏதோ என் கூடயே பிறந்தவங்க, என் பக்கத்து வீட்டு ஆளுங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சோ அதனால அந்த அனுபவம் என்னதான் ஜாலியா சொன்னாலும் இது ஒரு லைஃப் டைம் மெமரி. வாழ்நாள் ஃபுல்லா ஆரோமலைன்றது அப்படியே நெஞ்சில நீங்காம இடம் போட்டு உட்காந்துச்சு. சார் பொதுவா காதல் படத்துல நடிக்கும் போது ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுக்க இருக்கா. எப்படி இந்த படம் சமாளி அந்த மாதிரிலாம் எல்லாத்துலயுமே அதுக்கான நடிகர் போயிடலாம். நான் காதலுங்கும் போது மோட்டரையா இருக்கட்டும் அந்த பாவனை நல்லா வரணும் சார். ஆக்சுவலா எங்களை விட அவர் எடுக்கிறது மியூசிக் போடுறது தான் அதை என்ஹான்ஸ் பண்ணி நினைக்கிறேன் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கஷ்டம் ஒண்ணு அதிகம் கம்மின்னு இல்லை, எல்லாமே சேம் தான் தோணுது சார். எனக்கு இருந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் சார். அந்த ரியாக்ஷன்லாம் இப்ப காதல் பத்தி ஏதாவது ரியாக்ஷன் வேணா இவர்கிட்ட இருந்தா நான் கத்துவோம். அவரு பண்ணுவார் சார். அப்படியே நாங்க பார்த்து அப்படியே அதை ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா அதுக்கு ஒன்று பண்ணுவாரு. அதே பொண்ணு 4வது தடவை பார்க்கணும்னா அதே மாதிரி ஒன்று பண்ணுவாரு. இப்ப அதே பொண்ணு நம்மள பார்க்காம போயிடுச்சுன்னா நம்ம எப்படின்னா அது ஒன்று பண்ணுவாரு. எல்லாமே வச்சிருக்காரு சார். மெத்தட் ஆக்டிங் மாதிரி தான் சார். என்ன சொல்றாரோ அந்த மாதிரி. படம் இல்ல சார் இன்னும் பாக்கல சார். படம் பார்த்துட்டு கன்ஃபார்மா பேசுவாரு. இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். நிறைய நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய ரோபோட்ஸ் படங்கள் நிறைய ஹிட் ஆயிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி டிராகன் நீங்க என்ன சார் பாக்குறீங்க நியூ டைரக்டர்ஸ்? இல்ல சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். புது டிராகன் ஆக்சுவலா ஐ திங்க் அஸ்வத்தோட 2வது படம் நினைக்கிறேன் சார். டிராகன் லோ பட்ஜெட்னா இது நோ பட்ஜெட் சார் ஆக்சுவலா. இல்ல சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம், சசிகுமார் சார், சிம்ரன் மேம் ஒரு டெபியூ டைரக்டர் இருக்கிற படம் ஒரு 80-85 crores பண்ணுதுன்னா அது கம்ப்ளீட்லி இந்த மெரிட் ஆஃப் த டைரக்டர். அந்த டைரக்டரோட கதை அப்படின்னு அது நல்லா இருந்ததுன்னா மக்கள் பாப்பாங்கன்னு ஒரு டிக் மார்க் போடுறாங்கல்ல சார். அந்த டிக் மார்க் தான் எங்களை டிரைவ் பண்ணிட்டு போகுது சார். இப்ப இந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா எங்களை பார்த்து ஒரு டைரக்டர்ஸ் படம் பண்ண வருவாங்க. சோ எல்லாமே பாசிட்டிவா தான் சார் பார்ப்போம். விஜய் சாரோட ஜனநாயகம் அத பத்தி ஐ திங்க் ஹர்ஷன் தான் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. விஜய் சார் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. எலெக்ஷன்ல நீங்க அவருடைய தீவிர ரசிகர். இதை பத்தி ஆமா சார். நாங்க நீங்க என்ன பயங்கரமா வெயிட்டிங் பாக்குறதுக்காக. எதை ப்ரோ பஸ்ஸிங்களா இல்ல எலெக்ஷன் நிக்க போறாங்க நான் படம் தியேட்டர்ல 26ல சப்போர்ட் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அதை பத்திலாம் சினிமால யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களை யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க பேசிட்டு இவங்களே இப்ப தனி கார்ல ஏறி கிளம்பிடுவாங்க. சப்போர்ட் இல்லாம நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சார் எப்பவுமே என்ன சொல்லுகிறாருன்னா அவருடைய அரசியல் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். உங்களுடைய இது எப்படி இருக்கு? புரியல சார். அவருடைய அரசியல் எப்பவுமே நம்ம சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்களுடைய நண்பர் இன்னைக்கு சார் எனக்கு அரசியல் நாலேஜே கிடையாது சார். அதுதான் உண்மை. நம்ம சினிமால ஏதோ ஆசைப்பட்டோம் ஃபர்ஸ்ட், அதை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற ஆசையில தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்ணிருக்கோம். அது படமா உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்யூ. ஆர்வம் சார். என்னன்னா விஜய் சார் பத்தி ஒரு மேட்டர் என்னன்னா நாங்க எல்லாருமே அவரோட தீவிர ரசிகர்கள் சார். சினிமால நாங்க சின்ன வயசுல இருந்தே அவருடைய படங்கள் பார்த்து அவர் டான்ஸ் லைக் அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் பார்த்துதான் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாருமே பிராட்வே சினிமாஸ் உங்களையும் சேர்த்துக்கலாம்ல எல்லாருமே அப்படிதான் வளர்ந்துருக்கும். சோ இப்ப அவர் புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி என்ன அந்த நாலேஜ் எங்களுக்கு இல்ல சார். எங்களுக்கு சினிமான்ற ஒரு நாலேஜ் இருக்கு. சினிமால அதை பத்தி எங்களுக்கு பேசுறது ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா இதுக்கு மேபி இன்னொரு 1-2 years கழிச்சு நீங்க இப்ப இதே கொஸ்டின் அர்ஷட்டியோ இல்ல கிஷன்டியோ யார்ட்டோ கேட்டீங்கன்னா இன்னும் அதுக்கு ஒரு பெட்டரா ஒரு ஆன்சர் சொல்லுவோம் சார். பட் இந்த நேரத்துக்கு நாங்க எல்லாருமே ஏன்னா அவர் புதுசா ட்ரை பண்றாரு. அதுக்கு எங்களோட லக் எப்பவுமே நாங்க வெறும் குழந்தைகள் தான். இப்போ இனிமேதான் பால் குடிச்சு வளரணும். ஆரம்பம் தலைப்பு அதுல
ஆமா சார் படத்துல நீங்க ஆமா சார் படத்தோட இன்ஸ்பிரேஷனும் வினய் தாண்டிவர் தான் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படத்துல ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தினால தான் அவன் வந்துட்டு இந்த லவ்வுக்குள்ளேயே லவ் பண்ணாதான் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைப்பான். கடைசியில அவன் கிளைமேக்ஸ் என்ன ரியலைஸ் பண்றான்றதுக்கு சும்மா ஒரு ரொமான்ஸ் பிலிம் இதுக்கு வந்துட்டு ஒரு ரஹ்மானோட பாட்டு எடுத்து டைட்டிலா வச்சிடலாம்னு இல்லாம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு ரீசன் இருக்கு சார் டைட்டிலா இருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட் சார் மிகப்பெரிய சப்போர்ட் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பேக்ரவுண்ட் ஸ்கோரே போச்சு சார். ஏன்னா நானே எடிட்டர் மியூசிக் டைரக்டர் 3 பேரும் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு சீனுக்குமே ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் பண்ணோம் சார். மியூசிக்கா இது ஒர்க் ஆலையா இது பண்ணுங்க, இது ஒர்க் ஆலையா இது பண்ணுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது அரைவாரது. இன்ஃபேக்ட் ரிலீஸ் வந்துட்டு 7ஆம் தேதினா 1ஆம் தேதி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சித்து இருந்தாப்ல. ஒரு ரொமான்ஸ் படத்துக்கு ஒரு பாட்டு வரும்போது மொத்த தேட்டரும் கிளாப் பண்றது ரொம்ப நாள் கழிச்சு நான் என் படத்துல பார்த்தேன் சார். அது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமையா ஒரு சந்தோஷமா சொல்லிப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல ஒரு ரொமான்ஸ் சாங் பிளே ஆகுதுன்ற போது அது தேட்டரே சேர் பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் காரணத்தால எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும். நம்ம மனதில் ஹீரோயின் அந்த அவங்களுடைய அழகு அதுதான் எனக்கு கொஞ்சம் அடுத்த இது போட்டுருவோம் ஹீரோயின் சார் ஹீரோயினோட இது வந்துட்டு நான் என்னன்னா அந்த அழகுன்றது நான் வந்துட்டு அவங்களுடைய லுக்ஸ்லயோ அதுலயோ பாக்கல சார். அவங்க பிளே பண்ற கேரக்டரை எவ்வளவு நீட்டா பண்றாங்க, அதை எவ்வளவு கரெக்டா யதார்த்தமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறாங்க அப்படின்னு அது ரொம்ப அழகா இந்த படத்துல பண்ணிருக்காங்க சார். லைக் அது எல்லாருமே மக்கள் வெளியே வரும்போது எல்லாருமே ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும் ஆடியன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே அந்த பொண்ணு வந்துட்டு நின்னுட்டாங்க மனசுல. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு சார். அது கொஞ்சம் இப்படி போனாலுமே அது ரொம்ப நெகட்டிவா மாறிடும். அதுக்கு பக்கபலமா சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. நம்ருதா இவங்க வந்துட்டு ஒரு காலேஜ் போர்ஷன்ல அவரோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா பண்ணிருக்காங்க. இவங்களுமே ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸோட பண்ணிருக்காங்க. ஸ்கூல் லவர் ஸ்மிருத்தின்னு ஒரு பொண்ணு பண்ணிருக்கா, சந்தியான்னு ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்க சார். அவங்களுமே ரொம்ப கேஷுவலா அவங்களோட டெபியூ பிலிம் அது இந்த படத்துல அறிமுகமாறாங்க. ஆனா யாருமே இதுல ஒரு அறிமுகமா இருக்காங்க அதனால ஒரு ஆக்டிங் ஒரு பதத்தொண்டு அதனால இதுமே இல்லாம எல்லாருமே ரொம்ப கேஷுவலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. புதுமுக இயக்குனர் வர்றாங்க சார். அடுத்து என்ன பண்ணா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அழகான செம்மையா நடிப்பார் சார். சூப்பரா நடிப்பார். இவர் பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சனாலதான் டைரக்டர் பேப்பர் கேட்டா பயங்கரமா நடிப்பாரு. இதோ குத்துட்டேன்னு நாளைக்கு ஷூட்டிங் டைமிங் சொல்லுங்கன்னா அதோ வந்துரும் பயங்கரமா நடிப்பாரு. நடிப்புலாம் ஊறி இருக்கு சார் உடம்புலயே. டைரக்ஷன் தான் இப்ப கத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல சார் நடிக்கிறதுக்குலாம் இவங்கள மாதிரி ஆட்கள் நல்லா நடிக்க இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணி நினைச்சிட்டு இப்போதைக்கு அதுல பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் எஸ்பெஷலி டைரக்டர் சாரன் ஜாகு சார் அவங்களோட டெபியூ பண்ணியது. சார் சொன்னாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சாட்டர்டே பேட்னிங் ஷோ பாகுபலி ரீரிலீஸ் இருக்கு. பெரிய ஃபிலிம் தான். இன்னைக்கு ஃபீல் குட் ஃபிலிம் ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்படின்னா மக்கள் ஃபேமிலியோட வந்து நம்ம சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அதனால நாளைக்கு செஷன் மண்டேல இருந்து 4 மணி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். இந்த படம் சக்சஸ் ஆக எங்களோட தேங்க்யூ.